இன்னைக்கு இஷான் கிஷன் ரன் அடிச்சிட்டார். ஆனா, எனக்கு பொறுத்தவரைக்கும் அவர் ஓப்பனிங் இறங்கக்கூடாது. அவர் நம்பர் 3 இனி மாரி இறங்கணும். சஞ்சு சாம்சன் கேன் ஓப்பன் த பேட்டிங். அவர் கடைசி இந்த 2 மேட்சா ரன் அடிக்கல. ஆனாலுமே சஞ்சு சாம்சன் ரன் அடிக்க ஆரம்பிச்சுட்டார்னா, இந்தியாவுக்கு வித் திலக் வர்மா பேக் அட் நம்பர் 3 இட் வில் பி மோர் செக்யூர் ஃபார் தெம். இப்ப ஒருவேளை அவ இஷான் கிஷன ஓப்பனிங் இறக்கிட்டு திலக் வர்மா ரூல்ட் அவுட் ஆஃப் T20 வேர்ல்ட் கப்னா, ஸ்ரேயாஸ் ஐயர் நம்பர் 3, இஷான் கிஷன் ஓப்பனிங்னு இருக்கும். இஷான் கிஷன் நான் திருப்பியும் சொல்றேன், அந்த அலையற கண்டிஷன்ஸ், அந்த சீமிங் கண்டிஷன்ஸ்ல ஓப்பனிங் இறங்கினா எனக்கு பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் ரிஸ்க். ஸ்ரேயாஸ் ஐயர் இந்த ஐபிஎல்லையே பார்த்தோம். நிறைய தடவை சொல்லியிருந்திருக்கேன், முதல் 4 ஓவருக்குள்ள அவர் T20ல பேட்டிங் இறங்கக்கூடாது. ஸோ அந்த கேஸ்ல ஸ்ரேயஸ் ஐயர் அட் நம்பர் 4 வேற, ஸ்ரேயஸ் ஐயர் அட் நம்பர் 3 வேற, இஷான் கிஷனே நம்பர் 3 விளையாடணும்னு சொல்றேன். அப்ப அவர் ஓப்பனிங்கும் பண்ணனா, இந்த டாப் ஆர்டர் அபிஷேக் சர்மா அவுட் ஆனா கொஞ்சம் வீக்கா தெரியும். அதனால்தான் சஞ்சு சாம்சன் திருப்பி ரன் அடிக்க ஆரம்பிச்சே ஆனும். ஸோ தட் இந்தியா கேன் பி மோர் ஃபோர்டிஃபைட், த பேட்டிங் லைனப் கேன் பி மோர் ஃபோர்டிஃபைட் கோயிங் இன்டு த T20 வேர்ல்ட் கப். திருப்பியும் சொல்றேன், சிவம் தூபே இன்னைக்கு 36 ரன் அடிச்சுட்டார். நான் குல்தீப் தான் விளையாடுவேன். அந்த பேட்டிங் குயிக் ஆச்சுன்னா சிவம் தூபே பேட்டிங் இறங்குறதுக்கான ஒரு அவசியமே இருக்காது. நிறைய தடவை அக்ஷர் பட்டேல் கேன் ஆல்சோ பேட் அட் 7. அண்ட் இந்த T20 ஃபார்மேட்ல குல்தீப் யாதவ் மாதிரி ஒரு பவுலர் டூ வெரி வெல். He can go for runs, but he will pick wickets definitely. இந்த 4 ஃப்ரண்ட் லைன் பவுலர் வச்சே ஆனும். ஸோ அப்படிதான் நான் பண்ணுவேன்.